திராவிட மாடல் அரசுனாலே அது பெண்களுக்கான அரசுன்னு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியமே இப்படிதான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தை கொண்டு வரும்போதும் அதில் மகளிர் முன்னேற்றத்தை மனசில் வச்சு ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தி வருகின்றார். இன்னைக்கு பெண்கள் பல துறைகளில் முன்னேறி வர்றதையும் சாதிக்கிறதையும் பார்க்கும்பொழுது நாம் ஒவ்வொருத்தரும் பெருமையோடு சொல்லலாம், இதுதான் எங்கள் தமிழ்நாடு, இதுதான் எங்கள் தமிழ் பெண் அப்படின்னு பெருமையோடு சொல்லிக்கொள்கிற அளவுக்கு நம்முடைய மாநிலம் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பெண்ணுரிமையில் இந்தியாவுக்கே தமிழ்நாடு தான் ஒரு எக்ஸாம்பிள், முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்லாம் பெண்களுக்கு உரிமையை தரணும்னு பேசிட்டு இருந்தப்போ, உங்களுக்கு உரிமை என்பதை தாண்டி அதிகாரத்தை கொடுத்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தந்தை பெரியார் கிட்ட போய் ஒரு முறை, நீங்கள் பெண்ணுரிமை பற்றி பேசுகிறீங்களே, பெண்களுக்கு என்னெல்லாம் உரிமை கொடுக்கணும்னு ஒருத்தர் கேட்டார். அதற்கு பெரியார் சொன்ன பதில் ரொம்ப சிம்பிளாக சொன்னார். பெரியார், ஆணுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அது எல்லாமே பெண்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னார் பெரியார். பெண் அடிமைத்தனம் ஒழியணும்னா 2 விஷயங்கள் முதல்ல நடக்கணும்னு சொன்னார் பெரியார். ஒன்று, பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேணும். இன்னொன்று, பெண்களுக்கு கல்வியும் வேலையும் கிடைக்கணும்னு சொன்னார். இந்த 2ஐயும் செய்தி காட்டிய பெருமை கழக அரசிற்கு உண்டு. 1989 இந்தியாவிலேயே பெண்களுக்கு குடும்ப சொத்துல சம உரிமை உண்டுன்னு சட்டம் கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இந்தியாவிலேயே முதலாக மகளிர் சுயஉதவி குழுக்களை தொடங்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். காவல்துறையில் இந்தியாவிலேயே முதலாக பெண்களை நியமனம் செய்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு பெண்களுக்கான பல அடுக்கடுக்கான திட்டங்களை நிறைவேற்றி வருகின்றார்.